அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் வருடம் எல்லாருக்கும் நிம்மதியான, சந்தோஷமான, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை அமையணும்னு சொல்லி நாம எல்லாரும் நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் புத்தாண்டு. அது மட்டும் இல்லாம இந்த புத்தாண்டு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா நமக்கு இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்தின்படி 12 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இந்த 2 படத்தை மட்டும், அதுவும் 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும், அடுத்த நிமிஷமே பணவரவு பட்டைய கிளப்புன்னே சொல்லலாம். இன்ஸ்டன்டா எல்லாருக்குமே ஒரே நாள்ல ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஈர்ப்பு விதி சம்பந்தப்பட்ட பயிற்சியை பத்தி தான் சொல்ல போறேன். அதனால நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இருந்தாலும் இந்த பரிகாரம் 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. பொதுவா ஒவ்வொரு தமிழ் மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அது மட்டும் இல்லாம தமிழ் வருஷத்தோட முதல் நாள் இன்னமுமே விசேஷமானதுன்னே சொல்லலாம். இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளும் பரிகாரங்களும் நம்ம வாழ்க்கைய பெரிய அளவுல மாத்தும்னே சொல்லலாம். இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே கை கொடுக்கும்னு சொல்லலாம். அந்த வகையில உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன வழிபாடுகளை தவறாம நீங்க செய்யுங்க. இப்ப நான் உங்களுக்கு டாரோ கார்டை பயன்படுத்தி ஒரு பரிகாரத்தை சொல்ல போறேன். இந்த டாரோ கார்டை பயன்படுத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 3 பரிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். டாரோ கார்டுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம எப்படி நம்ம ஜாதகத்தை வச்சு ஜோதிடம் பாக்குறோமோ அதே மாதிரி நாம மனசுல நினைச்சிருக்கக்கூடிய விஷயம் இது நடக்குமா நடக்காதா, நமக்கு சரியா வராதா சரியா வருமா, இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ சொல்லக்கூடிய கார்டு தான் டாரோ கார்டு. இந்த டாரோ கார்டை வச்சும் நம்மளால நமக்கு பலன்களை சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இந்த டாரோ கார்டுல பாத்தீங்கன்னா நிறைய சிம்பிள்ஸும் கலர்ஸும் இருக்கும். நாம எப்படி ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பர், அதாவது 111, 1111, 222, 333 இந்த மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸ பார்க்கும்போது ஒவ்வொரு பலன்கள் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு டாரோ கார்டுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. ஒவ்வொரு டாரோ கார்டை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம ஈர்க்கிறோம் தான் அர்த்தம். அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களால மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க முடியும். நம்ம சேனல்ல தான் நிறைய ரகசிய பரிகாரங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஃபிளவர் மெடிசனை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அந்த பரிகாரத்தை செஞ்ச நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு 1 மணி நேரத்துக்குள்ளேயே ரிசல்ட் கிடைச்சதா நமக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல சிஜில் சிம்பிள்ஸ், அதாவது ரகசிய குறியீடுகள், தெய்வங்களுக்குரிய ரகசிய எண்கள், இப்படி ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு ரகசியத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில டாரோ கார்டை வச்சு செய்ய வேண்டிய ஒரு ரகசிய பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை. ஆனா உங்ககிட்ட வாசனை திரவியம் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இது எப்படின்னு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததா இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா எந்த நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு டாரோ கார்டுல இருக்கக்கூடிய 2 படங்களை கொடுக்க போறேன். இந்த 2 படத்தையும் தனித்தனியா நீங்க பார்க்கணும். முதல் படத்தை ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அடுத்த படத்தை இன்னொரு 2 நிமிஷத்துக்கு பாருங்க.
2 நிமிஷம் மட்டும்தான் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. எவ்வளவு நேரம் வேணாலும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 2 படங்களையும் இந்த நாள் ஃபுல்லா உங்களால எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க. அதே மாதிரி இந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்கும் போதே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 24 மணி நேரத்துக்குள்ள நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும்தான் இந்த படத்தை பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. தினமுமே பார்க்கலாம். நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது கண் விழிக்கக்கூடிய இடத்துல இந்த 2 படங்களையும் ஒட்டி வச்சு காலையில எந்திரிச்ச உடனே பார்க்கலாம். நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த 2 படத்தையும் ஒட்டி வச்சு அடிக்கடி நீங்க பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது எல்லாம் உங்க மனசுக்குள்ள உங்க குறிக்கோளை நீங்க நினைச்சுக்கிட்டே பாருங்க. சரி, இப்போ இன்னைக்கு என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அமைதியான ஒரு இடத்துல அமைதியான மனநிலையில உட்கார்ந்துக்கோங்க. பணம் உங்களை தேடி வந்தா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. தயவு செஞ்சு எனக்கு இருக்க கடன் தீரணும், பண கஷ்டம் தீரணும், வறுமை நீங்கணும், அடகு வச்ச நகைய மீட்கணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள எந்த விதமான எண்ணத்தையும் இன்னைக்கு நீங்க வச்சுக்காதீங்க. இப்போ உங்களுடைய கையில ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க கையில உள்ளங்கையிலையும் அப்ளை பண்ணிக்கலாம், வலது கையிலையோ இடது கையிலையோ அப்ளை பண்ணிக்கலாம், 2 கையிலையுமே அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் உங்க விருப்பம் தான். கையில மணிக்கட்டு பகுதியில கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா வாசனை திரவியம் கட்டாயமா ஏதாவது ஒண்ணு இருக்கணும். பெர்ஃப்யூம், பாடி ஸ்ப்ரே இது ஏதாவது இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்றவங்க ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இருந்தா கூட அப்ளை பண்ணலாம். ரோஸ் வாட்டரை கூட உங்க கையில நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு சொல்றவங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்து உங்க 2 உள்ளங்கையிலையும் தடவி விட்டுக்கோங்க. இப்ப நீங்க முதல்ல பார்க்க வேண்டிய படம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இது ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் சொல்லுவாங்க. இந்த படத்தை பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன். இந்த படம் நமக்கு ஸ்டெபிலிட்டி, பினான்சியல் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். அதாவது நிரந்தரமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் அதிகரிக்கும். ஒரே லைன்ல சொல்லணும்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாம செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த படம் நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த படத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்க பாருங்க. அடுத்ததா நாம பார்க்க வேண்டிய படம் மெஜிஷியன் படம். இந்த மெஜிஷியன் கார்டுல பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சிம்பல் இருக்கு. அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சிம்பல் இன்ஃபினிட்டி சிம்பல். அடுத்ததா இந்த மெஜிஷியன் கார்டுல 1ங்கிற நம்பர் இருக்கு. இந்த 1ங்கிற நம்பர் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவானுக்கு உகந்தது. அடுத்ததா இந்த மெஜிஷியன் படத்துல இருக்கக்கூடிய மஞ்சள் நிறம் குரு பகவானுக்கு உகந்தது. இந்த மெஜிஷியன் கார்டை நாம பார்க்கும்போது நாமளே எதிர்பாராத பணவரவு நம்ம வாழ்க்கையில ஏற்படும். நாம காண்கின்ற கனவுகளை, அதாவது நம்ம எண்ணங்களை நிஜமாக்கக்கூடிய சக்தி இந்த மெஜிஷியன் கார்டுக்கு இருக்கு. அதனால உங்க மனசுக்குள்ள ஒரு குறிக்கோளை, அதாவது பணவரவு அதிகரிக்கணுங்கிற குறிக்கோளோட இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது அந்த குறிக்கோள் நிஜமாகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு அவசர தேவை இருக்கும். அப்படி இருக்கவங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, 1 லட்சம் ரூபாய் தேவைன்னா 1 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைத்து விட்டது அப்படிங்கிற மனநிலையில இந்த 2 படத்தையும் நீங்க பாருங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அந்த பணம் உங்க கையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இந்த 2 படத்தையும் நீங்க பாருங்க. நமக்கு பணவரவை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு இதை விட எளிமையான பரிகாரம் இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரமும் கூட. நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடு பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.